This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நடு ரோட்டில் நிறுத்தப்பட்ட சைக்கிள். கோபத்தில் ஆட்டோ டிரைவர் செய்த வேலை அவருக்கே வந்த வினை. சில வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு சென்று விடுவார்கள். சிலர் அதேபோல் ஓரத்தில் இருக்கும் வாகனங்களை இடித்துவிட்டு கண்டு கொள்ளாமல் செல்வார்கள். வாகனத்தை திருத்திவிட்டு சென்ற வாகன ஓட்டி திரும்பி வந்து பார்த்தபோது டேமேஜ் இருக்கும். யார் தள்ளிவிட்டார்கள் என்பது தெரியாது. அவர்களின் செயலால் நொந்து போய் இருப்பார்கள். இந்நிலையில் சாலையில் நிறுத்தப்பட்ட சைக்கிளை தள்ளிவிட்டு ஆட்டோ டிரைவருக்கு தரமான சம்பவம் நடந்துள்ளது. இது பற்றி வீடியோ பார்ப்போம். இந்தியா முழுவதுமே உள்ள பெரிய போக்குவரத்து ஒழுங்கீனம் என்றால் கண்ட இடங்களில் வாகனங்களை பார்க்கிங் செய்வதுதான். சென்னையில் எல்லாம் பல சாலைகளில் இதனை காண முடியும். முதலில் பார்க்கிங், அப்புறம்தான் வாகனங்களை செல்வதற்கு வழி. இதுதான் எழுதப்படாத விதியாக உள்ளது. அப்படி சாலைகளின் ஓரத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களால் வாகன நெரிசல் என்பது தொடர்கதையாக உள்ளது. அதே நேரம் சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களை சில டிரைவர்கள் தள்ளிவிட்டு செல்லும் சம்பவங்களும் நடந்துள்ளது. சாலையின் ஓரத்தில் இடையூறு இல்லாமல் நிறுத்தும் வாகனங்கள் எதுவும் செய்வது இல்லை. மாறாக சாலையில் இடையூறு செய்யும் வாகனங்களை தள்ளிவிட்டு செல்வது அல்லது சாலையில் ஓரத்தில் தள்ளிவிட்டு செல்வது போன்ற காரியங்களை சில டிரைவர்கள் செய்கிறார்கள். கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் இப்படிப்பட்ட சிக்கல் அடிக்கடி சந்திப்பது உண்டு. சில சமயம் சைக்கிள் ஓட்டுநரும் இப்படி வாகன ஓட்டிகளால் பாதிக்கப்படுவதும் உண்டு. அப்படிதான் சைக்கிள் ஓட்டி செய்த தவறும் அதற்கு எதிர்வினை மாற்றிய டிரைவருக்கும் சிக்கலாக முடிந்தது. எந்த ஊர் என்று தெரியவில்லை. சாலையில் நடு ரோட்டில் சைக்கிள் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது அந்த வழியாக ஆட்டோ ஒன்று வந்துள்ளது. ஆட்டோவில் வந்த ஓட்டுநர் ஆட்டோவை விட்டு இறங்காமல் அப்படியே உள்ளே இருந்தபடியே சைக்கிளில் ஓரத்தில் தூக்கி எறிகிறார். ஆனால் அந்த சைக்கிள் நடு ரோட்டிலே விழுந்து விடுகிறது. எனினும் சாலையை கடந்து விடலாம் என்ற நினைப்பில் ஆட்டோ டிரைவர் வாகனத்தை இயக்குகிறார். ஆனால் சைக்கிள் பின்புறம் ஆட்டோவில் பின்சக்கரத்துடன் சிக்கிக் கொள்கிறது. வேறு வழி இல்லாமல் டிரைவர் ஆட்டோவை விட்டு இறங்கி தனது ஆட்டோ ரிக்ஷாவின் பின் சக்கரத்தில் சிக்கிய சைக்கிளை எடுத்து விடுகிறார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஆட்டோ முன்னால் நோக்கி நகர்கிறது. அது பள்ளமான சாலை என்பதால் மின்னல் வேகத்தில் ஆட்டோ பள்ளத்தில் போய் பாய்ந்து விழுந்தது. அதை சற்றும் எதிர்பார்க்காத ஆட்டோ டிரைவர் வாகனத்தை பிடிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைகிறார். இப்படியாக வீடியோ முடிகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றும் அடுத்தவன் சொத்தை சேதப்படுத்தினால் தன்னுடைய சொத்து வீணாக போகும் என்றும் நெட்சன் ஒருவர் வீடியோவை வெளியிட்டு கூறியுள்ளார். அதற்கு சில நெட்சன்கள் எதிர்வினையாற்றவும் செய்திருக்கிறார்கள். சைக்கிள் எதற்காக நடுரோட்டில் நிறுத்த வேண்டும், வாகனங்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இப்படி பைக், கார் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.